வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹேக்கர் கி டெக்ஸோ யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பி வெப்ல எக்ஸ்எக்ஸ்எஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, எக்ஸ்எக்ஸ்எஸ்னா கிராஸ் ஃபேஸ் ஷிஃப்டிங் எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்க்கணும். இது என்ன வீடியோனா, பக் பவுண்டரி 0 to ஹீரோ கோர்ஸோட 4th to 5th வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்எக்ஸ்எஸ் பக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, கிராஸ் சைட் ஷிஃப்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். கிராஸ் சைட் ஷிஃப்டிங்னா என்ன? கிராஸ் சைட் ஷிஃப்டிங்னா வேற ஒன்றும் இல்லை. நாம் எப்படி ஹெச்டிஎம்எலுக்கு ஒரு ஹெச்டிஎம்எல் டேகை வச்சு இன்ஜெக்ட் பண்ணி பக் கண்டுபிடிச்சிப்போம், அதே மாதிரி இந்த இதில் நாம் ஜாவா ஸ்கிரிப்டை இன்ஜெக்ட் பண்ணி பக்கு ஃபைன் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைனாக எல்லாமே உங்களுக்கு நான் பண்ணுறேன். ஓகே, கெட் மெத்தட்னா உங்களுக்கு என்ன தெரியும், நம்மளுக்கு வந்து கெட்டில் வந்து பேராமீட்டர்ஸ் எல்லாமே பாஸ் ஆகும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் நேம் நேற்று சொல்லி தந்த மாதிரியே தான் ஹாய்ன்னு சென்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் ஹாய்ன்னு சென்ட் பண்ணுறேன். கெட்டில் சென்ட் பண்ணுறேன். எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஹாய்ன்னு சென்ட் ஆயிருக்கு, இங்கே ஹாய்ன்னு சென்ட் ஆயிருக்கு, இங்கே ரிசல்ட் ஹாய்ன்னு வந்திருக்கா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சிம்பிளாக ஒரு அலர்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். எப்படின்னா, அந்த அலர்ட் ரெஸ்பாண்ட் பண்ணி அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த இங்கே பிரிண்ட் ஆகிற மாதிரி. ஓகேங்களா, அது எப்படின்னு பார்க்கலாம். SCRIPT ஸ்கிரிப்ட் க்ளோஸ் பண்ணிக்கணும். சென்டரில் என்ன பண்ணணும்னா ALIRT அலர்ட் ஓபன் பிராக்கெட் 1 ஓப்பன் 1 தான் அங்கே கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன வேணும் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் Q ஆர் ஹேக்டு கொடுத்துட்டோமா. இப்போ லாஸ்ட் நேமுக்கு ஹாய்னே கொடுப்போம். ஓகேவா, இப்போ நான் ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, ஒரு பாப்அப்னு ஷோ ஆகுது. இன்னும் இங்கே பாருங்க, வெல்கம் ஹாய், இன்னும் இது சேஞ்ச் ஆகலை. ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். நான் ஓகேன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு ஹாய் மட்டும்தான் பிரிண்ட் ஆயிருக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் டேக் பிரிண்ட் ஆகலை. ஓகேங்களா, இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் மட்டும்தான். எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் ஐ மீன்ஸ் கிராஸ் சைட் ஷிஃப்டிங்கை கண்டுபிடிக்கிறதுக்கான மட்டும்தான் ஒரு ப்ரொசீஜர் தான் இந்த மெத்தட். ஓகேங்களா, கிராஸ் சைட் ஷிஃப்டிங்ல இது மட்டும் தான் டேக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னுமே டேக்ஸ் நிறைய இருக்கு. நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். கிராஸ் சைட் ஷிஃப்டிங். ஓகே, இது எல்லாமே எக்ஸ்எக்ஸ்எஸ் பார்த்துங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு வேணும்னா இந்த டோட்டல் பேலோட்ஸுமே உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டிரைவ்ல போட்டுட்டு அடுத்த உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ண முடிஞ்சு ஷேர் பண்ணி விடுறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு இந்த ஃபைல்ஸை ஷேர் பண்றேன். ஓகே, வேற என்ன பண்ண முடியும்னா எக்ஸ்எக்ஸ்எஸ்ல கிராஸ் சைட் ஷிஃப்டிங்ல வேற என்ன பண்ண முடியும்னா ஒரு குக்கி ஒன்று ஸ்டேட் பண்ண முடியும். ஒரு குக்கி எப்படி ஸ்டேட் பண்றேன்னா SCRIPT ஸ்கிரிப்ட் இந்த ஸ்கிரிப்ட்ல ஒரு அலர்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த அலர்ட்டுக்குள்ள எனக்கு அந்த குக்கி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஹாய், இப்ப நான் இதை எஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. என்னோட குக்கி இந்த செஷனுக்கான எனக்கு குக்கி கிடைச்சிருச்சு. இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம்னா, இது பார்த்தீங்கன்னா இதுக்காக இதுல வச்சு நம்ம CSRFன்னு ஒரு இது வரும், SSRF CSR, அந்த இதுக்கு நம்ம இந்த இது பத்தி யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம கிராஸ் ஷிஃப்டிங்ல வேற என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரிவர்சல் கனெக்ஷன் எடுக்கலாம். ஒரு ரிவர்சல் கனெக்ஷன்னா நான் ஆக்சஸ் அது ரிவர்சல் உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், போட்டு குழப்பிக்காதீங்க. எக்ஸ்எக்ஸ்எக்ஸ்னா சிம்பிளா நாம வச்சுக்கோங்க, ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜெக்ட் பண்ணி நாம ஆக்சஸ் எடுக்கிறது தான் எக்ஸ்எக்ஸ்எக்ஸ். அது கெட் மெத்தட், போஸ்ட் மெத்தட், ஏகப்பட்ட மெத்தட் இருக்கு. உங்களுக்கு சிம்பிளா புரியணுக்காக இந்த மெத்தட்ஸ்லாம் வச்சு சொல்லித்தரேன். என்னென்ன மெத்தட்ஸ்னா புட் நெக்ஸ்ட் ஒரு மெத்தட்ஸ்லாம் இருக்கு. எல்லாமே இந்த
பக் பவுண்டரி கோர்ஸில் கவர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம SQL இன்ஜெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். யாராச்சும் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா நான் இப்போ தான் நியூவாக சேனல் ஸ்டார்ட் பண்ணி கண்டென்ட்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். யாருமே வந்து எக்ஸ்க்ளூசிவாக இந்த மாதிரி தமிழில் யாருமே இந்த மாதிரி பக் பவுண்டரி பற்றி யாரும் அதிகமாக பேசியிருக்காங்க. அதிகமாக யாரும் பேசினதில்லை. நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ராட்ச்னால உங்களுக்கு வந்து லேப் வச்சு சொல்லித்தரேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் பேசுறது உங்களுக்கு புரியாது, வளர்ற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். அது ஸ்டார்டிங்னால வளர்ற மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸாக போகும்போது உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். ஓகேங்களா? மறக்காம நம்ம ஹேக்கர் டெக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மாதிரி நாலேஜ் கெயின் பண்ணிப்பாங்க. தேங்க்யூ.